சென்னை வானகரத்தில் தாறுமாறாக ஓடிய கார் மோதி இருவர் உயிரிழந்த நிலையில் காரை ஓட்டிய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு தகவல் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். வானகரம் சிக்னல் அருகே மது போதையில் வந்த நபர் ஒருவர் இன்று காலை தரமாரியாக வாகனத்தை இயக்கி வந்து தாறுமாறாக வானகரம் சிக்னலில் நின்று கொண்டிருந்த நபர்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் தப்பி சென்றார். அது மட்டுமின்றி வானகரம் சிக்னல் இன்றி செல்லும் வழியில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதியுள்ளார். இந்த நிலையில அந்த விபத்தில் இருவர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்ததான அதிர்ச்சிகர காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மது போதையில் வந்த இளைஞர் வந்து விலை உயர்ந்த காரில் வந்திருக்கிறார். மேலும் அவர் தனது மகளுடன் வந்து அந்த வேலப்பஞ்சவடி சிக்னல் அருகேயும் ஒரு விபத்தை ஏற்படுத்திய காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. மது போதையில் இருந்த நபரை பொதுமக்கள் தாக்கும் போது அவர் தனது மகளை தரக்கோரி போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நபரை தற்போது போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களை அடுத்தடுத்து மோதிவிட்டு ரத்த வெள்ளத்தில் பொதுமக்கள் ஆங்காங்கே சரிந்து கிடக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.